ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பது சுலபம் இல்ல, அது சுற்றி நிறைய சக்திகள் இருக்கின்றன. என்ன சக்திகள்? அதுதான் பிசினஸ் என்வாயர்மெண்ட். பிசினஸ் என்வாயர்மெண்ட் என்பது ஒரு நிறுவனத்தை வெளியிலிருந்து பாதிக்கும் அனைத்து காரணிகளும். அதாவது வெளியிலிருந்து வரும் தாக்கமா? அவ பிசினஸ் வளர்ச்சியை நிர்ணயிக்கும். முதல், பொருளாதார சூழல். எப்படி அது பாதிக்கும்? விலை உயர்வு, வருமான நிலை, வட்டி விகிதம் இவை லாபத்தை தீர்மானிக்கும். அடுத்து, அரசியல் சூழல். அரசாங்கம் சம்பந்தப்பட்டதா? அரசாங்கம் இந்த ஜிஎஸ்டி கொள்கையை அறிமுகப்படுத்தியது. அரசின் கொள்கைகள் பற்றி இன்று பார்க்கலாம். வரி விதிமுறைகள், அரசின் கொள்கைகள் பிசினஸ் மீது நேரடி தாக்கம். சரியாக சொன்னீர்கள். சமூக சூழலும் முக்கியம். ஆமா, இங்கு நிறைய பேர் பேசுகிறார்கள். அதனால் இங்கு சேருவோம். மக்களின் விருப்பம் மாறினால் பிசினஸ் அதற்கு ஏற்றாற்போல் மாற வேண்டும். புதிய தொழில்நுட்பம் பிசினஸை எப்படி மாற்றும்? ஆன்லைன் விற்பனை, டிஜிட்டல் கட்டணம் வளர்ச்சிக்கு அவசியம். சட்ட சூழல் மறக்க முடியாது. அதாவது உரிமம், வரி, சட்ட விதிமுறைகளா? சட்டங்களை பின்பற்றினால் மட்டுமே பிசினஸ் பாதுகாப்பா இருக்கும். அனைத்து வெளிப்புற காரணிகளும் சேர்ந்துதான் பிசினஸ் என்வாயர்மெண்ட். அதுக்கு ஏற்ப மாறினால் வெற்றி உறுதி. மாறவில்லைனால் பிசினஸ் முடிவு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.